Hi, good evening. Today we are going to take the topic of fruits cartoon. லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா வெஜிடபிள் கார்ட்டூன் அண்ட் அவகேடோ ஃப்ரூட் கார்ட்டூன். So now we are going to take the topic of fruit continuation. இப்போ வந்து வாட்டர்மெலன் ட்ரா பண்ண போகிறோம். வாட்டர்மெலன் கார்ட்டூன். ஒரு பெரிய கர்வ் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. தென் இங்கேருந்து ஒரு லைன் கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு வாட்டர்மெலனுக்கு கீழே அந்த க்ரீன் கலர் பீல் இருக்கும் இல்லையா, அது இப்போ இங்கேருந்து இப்படி நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு லைனு, இந்த லைனு இதையும் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஐப்ரோ, நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவுட்புட் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வாட்டர்மெலன் நம்ம வந்து எப்போ அதை சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சம்மர் சீசனில் தான் அதை சாப்பிடுவோம் இல்லையா. சம்மர் சீசனில் நமக்கு வந்து வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக கூலிங் கிளாஸ்லாம் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வாட்டர்மெலன் கார்ட்டூன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இது கிளாஸு. இப்போ இந்த இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த லைனை எரேஸ் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு மவுத்து. இந்த கர்வ் கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள், இல்லைன்னா இது வந்துட்டு பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது ஃபைனல் அவுட்புட்டில். நெக்ஸ்ட் இங்கேயே இன்னொரு லைன் வரும். ஓகே, இங்கே இன்னொரு லைன்.
ஓகே. நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி இந்த பக்கம். இப்போது இங்கேருந்து கிளாஸில் இருக்க அந்த சைடில் நம்ம காதுக்கு வைப்போம் இல்லையா, அந்த லைன் இது. நெக்ஸ்ட்டு மவுத்து, டீத்து, டங்கு. இங்கே வந்துட்டு அந்த சீட்ஸ் இருக்குல்ல, பிளாக் கலர் சீட்ஸு, ஸோ அதான் ட்ரா பண்ணுறோம். இந்த லைன் வராது. இங்கே வந்து ஹேண்டு இப்படி ஒரு கர்வ் கொண்டு வந்துங்க. ஓகே. இப்போ இன்னொரு கர்வ், தென் ஃபிங்கர். கார்ட்டூன் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கணும், யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படின்ட்டு திங்க் பண்ணக்கூடாது. ட்ரா பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கா அது மட்டும்தான் பார்க்கணும். யூனிஃபார்மாக இருக்கா, ஒன்று சின்னதாக இருக்குது ஒன்று பெருசாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கக்கூடாது. யூனிஃபார்மாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹேண்டு. ஸோ நம்ம வந்துட்டு சம்மர் சீசனில் தான் இந்த மாதிரி ஜூஸஸ்ஸு, இந்த மாதிரி வாட்டர் மிலன்ஸில் நம்ம வந்து சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், இப்போது இங்கே சீட்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். அந்த சீட்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்காது, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பெண்டாகி தான் ட்ரா பண்ணுறோம். ரொம்ப ஷார்ப்பாக போடக்கூடாது. ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல கிளாஸ் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. Fake leaf. இங்கே வந்து ஜூஸஸ் இது வரைக்கும் தான் இருக்குது, ஸோ அதுக்கு லைன் போட்டிருக்கோம். இங்கே குட்டி குட்டியாக அந்த க்யூப்ஸ், ஐஸ் க்யூப் இருக்கு இல்லையா, அது இங்கே லீஃப். இப்போ இந்த லைனை வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இது குட்டி குட்டி க்யூப்ஸு.
straw. ஓகே. இப்போ வந்து இந்த லைன் வரக்கூடாது. ம். அவ்வளோதான். அவுட்லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கலரிங் பண்ணிக்கலாம். இப்போது அவுட்லைன் ட்ரா பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணுன்ட்டு சொல்லியிருக்கேன். இந்த மேலே இருக்க இந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா, அவுட்லைனை வந்து லைட்டன் பண்ணிக்கணும். ஸோ அவுட்லைனை லைட்டன் பண்ணால் தான் நம்ம வந்து கலரிங் பண்ணதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லையா, இந்த பென்சில் ஷேடோ எல்லாமே மேலே தெரியும். இப்போ பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்காது. ஓகே. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு மேலே இருக்க அவுட்லைனை வந்து எரேஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ வந்து நம்ம லைட்டன் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. க்ரீன் ஷேடு வந்து லைட் க்ரீன் ஒன்று, டார்க் க்ரீன் ஒன்று, ரெண்டுமே எடுத்துக்கோங்க. லைட் க்ரீன் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பேஸில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து மேலே வரைக்கும், இது வரைக்கும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஷேடிங் கொடுக்கும்போது ஒரே வேவ் லென்த்லேயே போகணும். நீங்கள் வந்துட்டு ஹரிசானல் வெர்டிக்கல்னு மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட்டு நல்லா இருக்காது. ஓகே. இப்போ இங்கே இதில் நடுவில் ஒரு லைன் வரும். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன், டார்க் க்ரீன் எடுத்துக்கோங்க. டார்க் க்ரீனே இந்த மாதிரி மேலே க்ரீன் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு மேலேயே ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இது வந்து ஷேட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி லைன்ஸு ஓகே.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவுட்லைனுக்கு அந்த டார்க் க்ரீன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு லைட் க்ரீன். ஓகே. டன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பென்சிலோட லைட் கலர் இருந்ததுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதே லைட் க்ரீனில் லைட் ப்ரெஷர் போட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஷேட் கொடுத்துக்கோங்க. ஓகே. இந்த இடத்துல ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல அவுட்லைன் இந்த டார்க் க்ரீன் செகண்டாக கொடுத்தோம் இல்லையா, அந்த க்ரீன் எடுத்து இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதுக்கு வந்துட்டு நீங்கள் பிளாக் கலர் ஜெல் பென் கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெட் கலர். இல்லை இந்த கிளாஸுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த கிளாஸுக்கு வந்து மிடில் ஒரு க்ரீன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த க்ரீன் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அவுட்லைன் தெரிகிற அளவுக்கு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தெரிகிற அளவுக்கு எரேஸ் பண்ணியிருக்கேன். எரேஸ் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு தெரியலன்னா அது ஒரு இதாக இருக்கும். இந்த இடத்துல க்ரீன் கலர். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த லீஃபுக்கு வந்து க்ரீனு. நம்ம க்ரீன் எங்கெல்லாம் இருக்கோ அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போகணும். ஓகே. இந்த இடத்துலையும் க்ரீன். நெக்ஸ்ட்டு ரெட்டு. லைட் ரெட் எடுத்துக்கோங்க. லைட் ரெட் எடுத்துகிட்டு 2 ரெட் இருக்கும். 2ல் வந்து லைட் கலர் ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு லைன் வரும், அந்த லைனை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஓகே. ஓகே.
நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அந்த லைன்ஸை வந்து நீங்கள் கலர் பென்சில்லே நீங்கள் ஷேட் கொடுத்துக்கோங்க. ஓகே. இந்த ஐப்ரோவுக்கு வந்துட்டு நீங்கள் கலர் பென்சில் பிளாக் கலர் கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்பேஸை லீவ் பண்ணிவிட்டு ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த வாட்டர்மெலன் பீஸ் வந்துட்டு ரெட் கலர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து டார்க் ரெட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். டார்க் ரெட்டு நம்ம அங்கங்கே தான் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல எந்த இடத்துல நமக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அப்படின்ட்டு தெரியுமோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம டார்க் ஆட் பண்ணுறோம். இவ்வளோ டீட்டெயிலிங்காக வந்துட்டு நம்ம கார்ட்டூன் ஆர்ட்டில் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லதுன்றதுனால நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே. இந்த இடத்துல இந்த இடத்துல மிஸ் பண்ணியாச்சா? ஓகே, அங்கே மட்டும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸில் வந்து ரெட் கலரு வரும். இந்த கார்னரில் வந்துட்டு இந்த கிளாஸோட எஃபெக்ட் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ளூ ஸ்கை ப்ளூக்கு முன்னாடியே ஒரு ப்ளூ இருக்கும். அந்த ப்ளூவில் வந்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைனு பர்ஃபெக்டாக இந்த ப்ளூவில் தான் இருக்கணும். அப்புறம் இந்த ஸ்ட்ராவும் ப்ளூவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு லைன் வரக்கூடாது. ஓகே. இப்போது இங்கே மேலெல்லாம் ப்ளூ கலர் வரும். இந்த கிளாஸோட கலர்ஸ் வந்து இங்கே மேலே மட்டும் தெரியும். தென் இங்கே நெக்ஸ்ட் வந்து இந்த லைட் ரெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம ஷேட் கொடுத்துக்கிறோம். உள்ள அந்த ஜூஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல.
ஓகே. இப்போ வந்து இங்கே நம்ம க்யூபாக போட்டோம் இல்லையா, அதுக்கு ரெட் கலர் சேம் ரெட்டு அண்ட் க்ரீன் கலர் லீஃப் அங்கங்கே லைட்டாக இப்படி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜூஸுக்கு இந்த கார்னரில் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக் கலருக்கு முன்னாடி இந்த ஷேடு க்ரே கலர், இந்த 2 க்ரே இருக்கும், அந்த 2 க்ரேயும் கையில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஹேண்டுக்கு இந்த க்ரே இப்படி கொடுக்கணும். ஷேடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. மிடில் இந்த கார்னரில் ஒயிட் வரணும். ஓகே. சேம் அதே மாதிரி இந்த சைடும் ஷேடிங் மாதிரி வரணும். தெரியுதா? அவ்வளோதான். இதில் பிளாக் கலர் நம்ம ஆட் பண்ணணும். பிளாக் ஓகே. இந்த இடத்துல இந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம பிளாக் கலர் ஆட் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல கிளாஸ் எஃபெக்ட்டுக்கு ஃபுல்லாக பிளாக்கு கொடுக்கக்கூடாது. இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர் ஒயிட் ஸ்பேஸும் வரும் இந்த இடத்துல. ஸோ இவ்வளோ தான். இங்கே ஐப்ரோக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு மவுத்துக்கு வந்துட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனு அவுட்லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே வந்து இது டீத்து. ஓகே. இது டீத்து, இது டங்கு, இது உள்ள இன்சைடில் பிளாக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரே கலர் ஷேடு எடுத்துகிட்டு இந்த இடத்துல பிளாக்குக்கு மேலேயும் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட் மெர்ஜ் ஆன மாதிரி தெரியும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இந்த சீட்ஸுக்கு நாம் இன்னும் கொடுக்கல இல்லையா.
ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே வரைக்கும் இருக்க மாதிரி. சேம் அந்த ப்ளூ எடுத்துக்கோங்க. இப்போது இந்த டார்க் ரெட் எடுத்து இந்த ஃபைனல் இந்த இடத்துல இன்னும் கம்ப்ளீட் பண்ணல இல்லையா நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இங்கே போட்டு ப்ரெஷர் ரொம்ப ப்ரெஷர் போட்டு கொடுக்கக்கூடாது. இந்த கலர் இங்கே லைட் ப்ரெஷரில் இந்த கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம லைட் ப்ரெஷரோட கொஞ்சம் நேரம் இந்த ஷேடிங் கொடுத்தோன்னா அந்த இடத்துல அவுட்புட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஆர்ட்டே கொலாப்ஸ் ஆகிடும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓகே, சேம் அதே மாதிரி இந்த சைடும். ஓகே, இப்போது இந்த இடத்துல இந்த டங்குக்கு ரெட் கலரு. இப்போ நார்மலாக இந்த இடத்துலலாம் லைட்டாக ப்ரெஷர் போட்டு ஒரே ஒரு டைம் ஷேக் கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஒயிட்டாகவும் தெரியக்கூடாது, ரொம்ப டார்க் ரெட்டாகவும் தெரியக்கூடாது. ஓகே, ஓகே, இப்போ வந்து பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இந்த பிளாக் கலருக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த ஜெல் பென்னே எடுத்துக்கோங்க. ஜெல் பென் எடுத்துகிட்டு இந்த அவுட்லைன் கொடுத்துக்கலாங்க. ஓகே, ட்ராயிங் கம்ப்ளீட்டு. நம்ம இப்போ அவுட்லைன் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். இந்த அவுட்லைனை நீங்கள் ஃபஸ்ட்டேயும் கொடுக்கலாம், இல்லை ஃபைனலாகவும் கொடுக்கலாம். இந்த இடத்துல கிளாஸோட எஃபெக்ட் ஒன்று இருக்குது, லைன் வரும், ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இது லைட்டாக இந்த லைன்ஸ் தெரிகிற மாதிரி போட்டால் போதும். இந்த இடத்துல வந்து
இப்போ இந்த ஃபைனல் அவுட்லைன் இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. இப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு அவுட்லைன் வரும். ஓகே, ஃபைனல் அவுட்புட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.